இன்றைக்கி ஒரு கெட் ரெடி வித் மீ தான் நான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து எடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து நயாசனமிக் ஆசிட் இருக்கிற மாதிரி மினிமலைஸ்டோட இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபேஸ் வந்துட்டு ஒரு ஹைட்ரேட்டாகவும் இருக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கின் டோனு ஸ்கின் கலர் வந்துட்டு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா அது க்யூர் பண்ணி கொடுக்கும். பட் நீங்கள் ரொம்ப நாள் அது ப்ராசஸில் இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்ததாக இப்போ ஃபியூ டேஸாக இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை பற்றி தனியாக உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறதால இப்போ எதுவுமே சொல்ல. ரொம்ப சின்ன அமௌண்ட் எடுத்தீங்க அப்படின்னா போதும். இது மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள், அது என்ன அப்படிங்கிறத நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே நம்ம வந்துட்டு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சரி, மேக்கப் அதிகமாக தேவைப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விட மெயினாக நமக்கு வந்து ஸ்கின் கேர் ரொம்பவே முக்கியம். ஸோ ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியம். நிறைய தண்ணி குடிங்க. அண்ட் இப்போ நான் வந்து மினிமலைஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்கின் வந்துட்டு ஒரு சென்சிட்டிவ் ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறதால எனக்கு வந்துட்டு இது ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதோட ரிவ்யூவுமே நான் தனியாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். அண்ட் அடுத்ததான் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே ஐப்ரோ வந்துட்டு திக்காக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ எனக்கு எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா தின்னாக தான் இருக்கும். அதிகமாக ஐப்ரோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். ஸோ அதை நான் வந்து ஒரு ஆஃப்டர் கொரோனா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதிலேருந்து தான் நான் இந்த ஃபில்லிங் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஏதோ ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாமல் இருந்தேன். அண்ட் நிறைய ப்ராடக்ட்க்கு அப்புறம் தான் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வெட் அண்ட் வைல்டோட பேலட் அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சியோட பேலட் அண்ட் மிஸ்க்லேயரோடைய பேலட் இதெல்லாமே வந்து கொஞ்சம் நேச்சுரல் லுக் கொடுக்கும். அந்த ப்ரௌனும் கூடவே வந்து பிளாக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு நேச்சுரலான திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல் டைம் ஃபேவரட் என்னோட இந்த லாக்மியோடைய ஐலைனர், எஸ் காஜல், ஐலைனர் கிடையாது காஜல். ஸோ இந்த காஜல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது கொஞ்சம் ஸ்மஜ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம கீழே ஐலைனர் கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே ஸ்மஜ் ஆகும். ஒரு ஈவினிங்குள்ளே ஸ்மஜ் ஆகிடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் எப்போவுமே இதை நான் வந்துட்டு ஐலைனரோட ஃபில் பண்ணுறது போது எனக்கு இன்னும் கண் அழகாக தெரியும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப போல்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண வேண்டிய விஷயத்தை ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன். ஐம் சாரி. ஸோ நம்மளுடைய சேனலில் 5000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இல்லையா? ஸோ ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருமே இன்க்ரீஸ் ஆக ஆக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வந்தாச்சு அப்படிங்கிறதால எல்லாருக்கும் பெரிய 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 தேங்க்ஸ். அண்ட் கூடவே நம்ம வந்துட்டு கிவ்அவே அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஸ்டே டியூன். சீக்கிரமாக என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபேஸஸ் கனடாவில் இருந்து போல்டு வைனோ ஒரிஜினல் வைனோ ஸோ இந்த கலர் தான். பட் எனக்கு இந்த கலர் பிடிக்கல. ஏன்னா இது ரொம்பவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலையா, அந்த மாதிரி கலரு. பட் ஃபேஸ் நீங்கள் அதிகமாக மேக்கப் போடுறது கிடையாது, உங்களை வந்து நல்லா பிரைட்டாக காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த கலரை நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணலாம். கோ வித் திஸ் கலர். இது ரொம்பவே உங்களை அழகாக காட்டும். கூடவே வந்து உங்களோட லிப்ஸை வந்து தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பிக்குக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நேரில் பார்க்கும்போது ஓ மை காட் ஏன்னா இவ்வளோ லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய காஜலை வந்துட்டு ஸ்மஜ் ஆகாமல் நான் வைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கீழே வந்து ஐலைனரை ஒரு லைனில் நான் கொடுப்பேன். நீங்கள் ஐலைனர் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஐப்ரோ அந்த பேலட் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து லைட்டான ஒரு ப்ரௌன் கலரை கூட அந்த இடத்துல ஃபில் பண்ணலாம், இல்லை பிளாக் கலர் எப்படி வேணாலும் நீங்கள் அவங்க வந்து கொடுத்து பாருங்கள். அது உங்களுக்கு ஸ்மஜ் ஆகாது. ஸோ இன்றைக்கி நான் காம்பேக்ட் பவுடர், ஃபவுண்டேஷன், கலர் கரெக்ஷன் எதுவுமே நான் வந்து போகலை. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நான் வந்து ப்ளஷ், எஸ் அப்பப்போ மறந்துடுவேன். ப்ளஷ் வந்துட்டு எடுத்து லைட்டாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் அண்ட் இந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மேக்கப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஜஸ்ட் நான் பிக்கும் அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோஸ் தான் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இது எடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அந்த நோஸில் கொடுக்கும்போது ஒரு விதமான ஒரு பிங்கிஷாக இருக்கும் பாருங்கள், அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் கூடவே வந்துட்டு லைட்டாக நான் ஹைலைட்டரும் கொடுத்துருக்கேன். பட் அவ்வளோ அதிகமாக இல்லை. என்னோடய ஹேர் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய அதாவது க்ரோத் நிறைய கொடுக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து போட்டுட்ருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் க்ரோத் இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரிஸியாக, கூடவே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஹேர்ஸ் அதிகமாக வளர்ந்துருக்கு. அப்படிங்கிறதால என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியல. வின்டர் சீசன் எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதனால நான் நிறைய ஏதாவது பண்ணேன் அப்படின்னா
கண்டிப்பாக எனக்கு வேறு லெவலில் காட்டும். ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளிப்ஸ் உடைய இந்த ஹேர் தான். ஸோ அதாவது வந்து எலக்ட்ரிக் ஹேர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இதை வச்சு நான் ஜஸ்ட்டு கோம் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து என்னோடய ஹேர் கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும். அதிகமாக இல்லை, பட் கொஞ்சம் நேரத்துக்காச்சும் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா அப்படியே எடுத்து லைட்டாக ஒரு பின் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதாவது குஷி பின் நம்ம சொல்லுவோம் இல்லையா, டிக்டாக் பின். ஸோ அதை பின் பண்ணிவிட்டு என்னோடய ஷூட்டை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி இப்படி தான் நான் ரெடி ஆகிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு சீரம், ஸோ உங்களோட ஹேர் அதாவது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி, ஹேர் டூ பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, ஹேர் டூ பண்ணதுக்கு அப்புறமும் சரி, நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா, இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஃபைனலாக வந்துட்டு நான் இந்த மாதிரி எல்லிவியானோடைய சீரம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் ஷைனிங்காகவும் அண்ட் கொஞ்சம் மேனேஜபிளாகவும் இருக்கும். அதுக்காக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் என்னோடய ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அண்ட் ரொம்ப ப்ரிட்டியாகவும் இருந்தது. ஸோ அதில் சில பிக்ஸும் வீடியோஸும் எடுத்திருக்கேன். அதை அடுத்தடுத்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எஸ், ஃபைனலாக வந்துட்டு என்னுடைய கெட் ரெடி வித் மீ. ஸோ ரெடி பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க எப்போ சொல்கிற மாதிரி தான் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிவ்அவேக்கு என்ன பிளான் பண்ணலாம், என்ன மாதிரியான கிவ்அவே கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய ஐடியாஸும் வரவேற்கப்படுகிறது. ஸோ நீங்களும் எனக்கு வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் சில ஐடியாஸ் வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம் எது பெஸ்ட்டாக இருக்கோ. ஸோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி மார்னிங்.